மடு பிரதேச செயலகம் ஒழுங்கு செய்த வருடாந்த கலை பண்பாட்டு பெருவிழா இன்று வியாழக்கிழமை மடு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றது. மடு பிரதேச செயலாளர் கீபீட் நிஜாகரன் தலைமையில் மடு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் பிரதம விருந்தினராகவும், வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் திருமதி லாகினி நிருபராஜ் சிறப்பு விருந்தினராகவும், மடு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி வாலண்டைன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர். காலை 9:15 மணியளவில் விருந்தினர்கள் குடைக்கொடி, ஆலவட்டம், கோலாட்டம், கும்மி நடனம், பூரண கும்பம் தாங்கிய மகளிர் மற்றும் தமிழ் வளர்த்த சான்றோர்களின் வேட புனைவாளர்கள் சகிதம் சம்பிரதாயபூர்வமாக வரவேற்கப்பட்டனர். தொடர்ந்து அரங்க நிகழ்வுகள் மடு பிரதேச செயலாளர் தலைமையில் அமரர் செல்லன் மாதவன் அரங்கில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வரவேற்புரையினை உதவி பிரதேச செயலாளர் செல்வி ஜம்ஜுதா பூவிலிங்கம் நிகழ்த்தியிருந்தார். 3 கலைஞர்கள் நிகழ்வில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் தமது உரையில் கலை நிகழ்வுகளின் சிறப்பு பற்றியும் அழைப்பிதழில் குறிப்பிட்டவாறு நேர முகாமைத்துவம் கடைபிடிக்கப்பட்டமை தொடர்பிலும் பாராட்டி உரையாற்றினார். கலைஞர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், கலைமன்ற உறுப்பினர்கள், மாணவர்கள் என பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் இவ்வாறான சிறப்பானதும் ஒழுங்கமைக்கப்பட்டதுமான விழா ஒன்றை மடு பிரதேசத்தில் காண முடிந்ததாக பலரும் கருத்து வெளியிட்டனர்.